ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 23வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், இதுல ஒரு போதனையை நம்ம இங்க பாக்குறோம். யாருக்கு போதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல 1-3 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. எப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது காரியம் விசுவாசத்தின் கிரியையை நடப்பிக்கிறவர்கள். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா அன்பினாலே பிரயாசப்படுகிறவர்கள். மூணாவது காரியம் கிறிஸ்துவின் மேல உள்ள நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தார்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம் இல்ல, நாலாவது காரியத்தை பார்த்தா பொறுமை உள்ளவர்களா இருந்தவர்களுக்கு தான் போதிக்கிறார். இன்னைக்கு நம்மள நாமே சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். பவுல் அந்த காலத்துல டீச் பண்ணாரு. யாருக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 4 காரியத்துல உள்ளவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம நடைமுறை வாழ்க்கையில இந்த 4 காரியத்தையும் நம்ம கை கொள்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து பண்ணதான் அந்த போதித்து புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். யாருக்கு போதித்து புத்தி சொல்லி சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா, ஒழுங்கில்லாதவர்களுக்கு. இன்னைக்கு மனநிலை எப்படி இருக்குது, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் குறை சொல்லக்கூடாது. நீ தப்பு பண்றமான்னு சொல்லக்கூடாதுன்றான். குடும்பத்துல தாய் தகப்பன் பிள்ளைய குறை சொல்லக்கூடாது. ஸ்கூல்ல டீச்சர் பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது, கண்டிக்க கூடாது. சண்டே ஸ்கூல்ல வர பிள்ளைய டீச்சர் கண்டிக்க கூடாது, போதிக்க கூடாது. போதிக்கணும் என்ன, ஸ்ட்ரிக்டா சொல்லக்கூடாது என்ற ஒரு மனநிலை எல்லாமே என்ன ஆயிட்டு இருந்து குறைபட்டு கொண்டே இருக்கிறது. எதுல? அந்த ஒழுக்கமும் அந்த நீதி நேர்மையான காரியங்கள் எல்லாம் மழுங்கி கொண்டே வருகிறது. இது யாருடைய செயல்னு பாத்தீங்கன்னா, பிசாசின் தந்திரம். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழாதபடி இருப்பதற்காக உதவி செய்கிற காரியம். யார் உதவி செய்யறா? பிசாசு தந்திரமா பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். சிட்டா சொல்ல முடியல. ஏன்? ஒழுங்கற்றவர்களாய் இருப்பது அங்கீகாரம் பெறுகிறதா இருக்கிறது. நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது 1ஆம் 2ஆம் படிக்கிற நாட்கள்ல எங்க வீட்டுக்கு போதவர் ஐயா வருவாங்க. ஒரு நாள் வரும்பொழுது எங்க வீடு ஒரு சந்துக்குள்ள இருந்துச்சு. கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வருவாரு அந்த ஐயா. நான் தான் இருக்கிறதுல சின்ன பையன். எங்க கூட பிறந்தவங்க 5 பேரு. சின்ன பையனா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வசனம் சொல்றான்னு சொல்லி கேட்கிறாரு போதவர் ஐயா. கேட்டப்ப எனக்கு வசனம் சொல்ல தெரியல. நறுக்குன்னு கொட்டிட்டாரு. கொட்டினோடனே அங்கனக்குள்ள அழுக முடியல. என்னால வாயை பொத்திக்கிட்டேன். நடந்து போயிட்டோம். அவர் ஒரு சைக்கிள்ல ஏறி அந்த போதவர் ஐயா போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நான் அழுகிறேன். உடனே எங்க அப்பா கேட்கிறாரு, பூச்சி கடிச்சிருச்சாடா, ஏன்டா அழுகிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே எங்க அப்பாட்ட சொல்றேன், ஐயா வசனம் கேட்டாரு, நான் சொல்லல, என்னைய கொட்டிட்டாரு, அதான் எனக்கு ரொம்ப வலி, அதனாலதான் அழுகை அப்படின்னு. எங்க அப்பாவினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, என் மகனை எப்படி அவர் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போதவர்கிட்ட போய் கேட்டாரு எங்க அப்பா, ஏன் நீங்க எப்படியா வசன பிள்ளைக்கு தெரியல சொல்லி தரணும்ல, நீங்க எதுக்கு கொட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. உடனே அந்த போதவர் ஐயா தைரியமாய், தேவனுடைய மனுஷன், அவர் சொன்னாரு, பிள்ளைக்கு வசனம் சொல்லி தராத ஆளு சபையில பொறுப்புல இருக்க கூடாதுன்னாரு. எங்க அப்பாவனால ஒண்ணுமே பேச முடியல. உன் பிள்ளைக்கு வசனம் சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்து எங்க அப்பா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வாரம் சண்டே வசனம் படிக்கணும்னு வாங்க. அந்த உபதேசம் போதித்த காரியம் எப்படி இருந்துச்சு? கடுமையா இருந்தது. யாருக்காண்டி எப்படி கடுமையா இருந்தது? இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்னா அதான் காரணம். அவர் அன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொன்னாரு. அப்படி இன்னைக்கு போதிக்கிற அளவுக்கு ஆட்கள் இல்லை. இந்த 2 வசனத்திலையும் ஆண்டவர் பவுல் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை பாத்தீங்கன்னா, ஒழுங்குள்ளவர்களுக்கு புத்தி சொல்லு. ஒழுங்குள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்ப யார் ஒழுங்குள்ளவர்கள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு உண்மை நீ சீர்படணும்பா அப்படின்ற காரியத்தை சொல்லணும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
எப்படி நம்ம ஒழுங்குள்ளவர்களை கண்டுபிடிப்பது? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். லேவியராகமம் 19 அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆண்டவர் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜனபுத்திரர் மேல் பெருமை கொள்ளாதவர்களாகவும் உன்னிலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவவர்களை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒழுங்கு உள்ளவர்கள் தான் அன்பு பிறரிடத்துல காட்டுகிறவர்களா இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களுக்கு தான் ஒழுக்கத்தின் பாதையிலே நம்ம நடத்த முடியும். அன்பை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாரு? திறனற்றவர்களை தேற்றுங்கள். இன்னைக்கு ஒரு சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வயதானவர்களை கண்டுகொள்வதில்லை. நம்ம தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, என்னன்னு விசாரிக்கிறது கூட ஆள் இல்லை. அந்த மனநிலை மாற வேண்டும். கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிற நாம் ஒரு பேர்ல ஒரு அன்பையும் பொறுமையும் இருக்க வேண்டும். ஆனா அது இல்ல அப்படின்னு சொன்னா நாம் வேதத்தின் படி வாழாதவர்களா இருக்கிறோம். திடனற்று இருக்கிறவங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். வயதான காலத்துல இருக்கிறவங்களை போய் விசாரிக்கணும், அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெறணும், அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் சொல்லிக்கணும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். மூணாவது காரியம் பாத்தீங்கன்னா, பலவீனரை தாங்குங்கள் என்று சொல்கிறார். பலவீனம்னா எப்படி? ஒரு சிலர் பொருளாதாரத்துல பலவீனமா இருப்பாங்க, ஒரு சிலர் சரீர ரீதியான பலவீனத்தில் இருப்பாங்க, ஒரு சிலர் இயலாமையில இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தாங்க வேண்டும். பொருளாதார உதவி நம்மளால செய்ய முடிஞ்சா செய்யலாம், அல்லது வியாதி படுக்கையில் இருக்கிறவங்கள ஒரு விசுவாச வார்த்தையை நம்ம சொல்லி அவங்களை எழுப்பலாம். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 107 19-20 சொல்லுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களை இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இதோ சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் மர பண்ணி குணமாக்கி பூரண சமாதானத்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்துன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம போய் அந்த வியாதியஸ்தரை பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, இவங்க எப்படியாவது இந்த வார்த்தையை பிடிச்சு எந்திரிச்சிட மாட்டாங்களா என்று நம்ம சொல்லுகிறவர்களா இருக்கணும். அதான் பலவீனரை தாங்குகிறவர்கள். நாலாவது காரியத்தை பாத்தீங்கன்னா, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். நீடிய சாந்தம்ன்றது எளிதான காரியம் இல்ல. தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டுச்சுன்னா அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? தேவ அன்பை பெற்றிருக்கிறோம் என்றால் சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்பட முடியும். அததாங்க இங்க சொல்றாரு. சாந்த குணம் வெளியரங்கமா தெரியணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கணும்னா நீடிய சாந்தம் இருக்கணும்னு சொல்றாரு. என்னதான் எதிர்நடையாய் பேசினாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார். அதுதான் நம்ம புரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படணும். தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா ரோமர்ல பவுல் எழுதி வச்சிருக்காரு, எப்ப இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அப்பவே தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கின்றார். அப்ப தேவ அன்பு ஊற்றப்படுதுன்னா அந்த நீடிய சாந்தத்தை நம்ம கடைபிடிக்க முடியும். அதுதான் நம்ம அங்க பாக்குறோம். கடைசி 2 காரியத்தை பாருங்களேன். 15வது வசனத்துல சொல்றாரு, ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். நிறைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பழி வாங்குற எண்ணம், மகளுக்கும் தகப்பனுக்கும் பழி வாங்குற எண்ணம், மகனுக்கும் மாமியாருக்கும் பழி வாங்குற எண்ணம், மனநிலை எப்படி இருக்குது? இவங்க இன்னைக்கு அன்னைக்கு இதை சொன்னாங்க, அதனால நான் இதை இன்னைக்கு செய்யறேன். பழி வாங்குறது கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி இருக்கிறது. நம்ம பழி வாங்கவே கூடாதுங்க. மன்னிக்கிறது தான் கிறிஸ்துவின் தன்மை. அப்ப இயேசு நம்மளுடைய பாவம் நம்ம எவ்வளவு அட்டுழியம் பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஒரு தத்துவங்க. பிறர் தப்பிதங்களை மன்னிக்கணும், பழிக்கு பழி வாங்காதவர்களா இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். கடைசியா சொல்றாரு 6வது காரியம், நன்மை செய்கிறதை நம்ம நாட வேண்டும். எப்படிங்க நன்மை செய்யலாம்? ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, பிசிக்கலா எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்கன்னா அவங்க கையை பிடிச்சு தூக்கி விடுறோம் பாத்தீங்களா? இல்ல நம்ம பஸ்ல பிரயாணம் பண்றோம், நம்மளால நிக்க முடியக்கூடிய பலன் இருக்குது, ஆனா ஒரு தாத்தா நிக்க முடியாம பலவீனமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம எந்திரிச்சு அவரை உட்கார வைக்கிறது. அதாங்க நன்மை செய்யற காரியம். இது ஒரு சின்ன உதாரணத்தை தான் நான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி நிறைய காரியம் இருக்குது. ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இல்ல ஒரு விதவை தாய் இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பொருள்
பொருட்களை கொடுத்து உதவலாம், பலசரக்கு கொடுத்து உதவலாம். இதாங்க நன்மை செய்யற காரியம். திரும்பி செய்ய முடியாதவர்களுக்கு உதவி செய்வதே நன்மை செய்வது. அதான் கிறிஸ்துவின் தன்மை. நம்ம அப்படி செயல்படுகிறோமா? இந்த 6 காரியங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கை கொள்ள வேண்டிய அடிப்படையான சூத்திரம் என்று சொல்லலாம், அடிப்படையான பண்புகள் என்று சொல்லலாம். அதை நாம் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். பவுல் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்ன காரியம் கேட்டீங்கன்னா, இந்த 6 காரியத்தையும் நம்ம கை கொள்கிறோமா? ஒழுங்குள்ளவர்களா இருக்கணும், திறமிட்டவர்களை தேற்றணும், பலவீனரை தாங்கணும், எல்லாரிடத்திலும் நீடிய பொறுமையா இருக்கணும், தீமைக்கு தீமை செய்யாதபடி இருக்கணும், நன்மை செய்வதற்கு விரைந்தோடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதாங்க கிறிஸ்து எதிர்பார்க்கிற காரியம். கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லுகிற நான் இந்த 6 காரியத்தை என் வாழ்நாளிலே கிரியையில வெளிப்படுத்த வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம செய்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கேட்ட செய்தியின்படி வாழ்வதற்கான பிரயாசத்துல எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்க கிரியையில நீர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யப்பா. உமது கிருபையினால தாங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவுன்சிலிங்காக ஏதாவது தேவைகள் இருக்குமானால் என்னுடைய போன் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.